எங்களுக்கு வீட்ல அவ்வளவு வேலை இருக்குது. இப்போ இந்த டீ கடைக்கு வான்னு என்ன ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வர வச்சே. என்னடி உனக்கு பிரச்சனை? டீ கடைக்காரே 2 டீ கொடுங்க, இங்க சுகர் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. ஏண்டி நான் என்ன கேட்டுங்கறேன், நீ டீ போடுன்னு கடைக்காரர்கிட்ட சொல்லிங்கற. என்னடி உனக்கு விஷயம்? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே. இப்போ என்ன புதுசா டீ கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க நீ? ஐயா சும்மா இரு. இன்னும் அந்த காலத்து மாதிரியே உட்காந்து நிற்பியா? ஆம்பளை பசங்களாம் டீ குடிக்க வராங்க, நம்மளும் டீ குடிக்க வர வேண்டியதான். இனிமே அதெல்லாம் பழக வேண்டியதான். என்னமோ புதுசா உட்காந்துக்குன்னு டீ கடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிங்கிற. ஏண்டி நீ கூப்பிடுறது கரெக்ட் தான், சரியா? ஏதோ ஃப்ரீயா இருக்கும் போது போலாம். இப்போ எங்களுக்கு வேலை இருக்குது, அப்படியே சாப்பாடு செஞ்சு நின்று நீ அவசரமா ஃபோன் பண்ணவே குழம்பு கூட நான் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு குடு ஓடி வந்தேன். இங்கே என்னடா டீ கடை உட்காந்து நீ டீ குடிச்சுங்கிற, எங்களுக்கும் டீ சொல்லிட்டு உயிரை வாங்குற. இப்போ என்ன உனக்கு? உன் மாமியார் உன்னை ஃப்ரீயா விட்டு வச்சுக்கிற மாதிரி எங்க வீட்ல எல்லாம் விட்டு வைக்கலாமா? கரெக்டா சொன்னடி. அவ்வளவு வேலை இருக்குது தெரியுமா? நீயாச்சும் சோறு வடிச்சு வச்சுட்டு வந்தேன், நான் இன்னும் சோறு ஆக்கல. பசங்களுக்குலாம் லீவு, அதுங்க பசின்னு கத்தினுக்குதுங்க. என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு வந்த உடனே சரி இவ வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காளேன்னு வந்தேன் நான். ஏக்கா என் மாமியார் ரொம்ப கொடுமை பந்துக்கா, என்னால டார்ச்சர் தாங்கவே முடியலக்கா. அதை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பிளான் பண்றதுக்கு தான் உங்களை டீ கடையாண்டு கூப்பிட்டேன். அங்க வீட்டாண்டெல்லாம் நம்மளால பிளான் பண்ண முடியாது. என் நாத்தனார் வேற இருக்கிறாள், அவ வேற விட்டு கேப்பா, ஏதாச்சும் பண்ணுவா. அதுக்கு தான் இனிமே நம்ம எந்த பிளான் பண்றதா இருந்தாலும் இந்த டீ கடையாண்டு உட்காந்து பிளான் பண்ணிடலாம். ஏண்டி ஓ மாமியாரை போட்டு தள்ளுறதுக்கு எங்களை ஏண்டி கூட்டு தள்ளவானி ஆக்குற? நீ என்னமோ பண்ணிட்டு போ, சரியா? எங்களை ஏன் கூட்டு சேர்க்கிற? எங்களுக்குலாம் மாமியாரு இப்படிதான் இருந்தாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியா கொண்டு வந்துட்டோம். நீ வந்து உன் இஷ்டத்துக்கு தான் நீ ஆடுவேனா? நீ எப்படியாச்சும் ஆடின்னு தோல, எங்களுக்கு என்ன? ஏக்கா பக்கத்துல இருக்கிற எல்லா விஷயமும் உனக்கு நான் சொல்றேன், நீ போய் இப்படி பண்றியக்கா. கூட மாட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுனா. ஆமா, நீ பண்றது ரொம்ப நல்ல காரியம், உனக்கு சப்போர்ட் வேற பண்ணுவாங்க. சரி ஃபர்ஸ்ட் டீயை குடிங்க. நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, டீ குடிங்க. ஏய் உயிரை வாங்காதடி, எனக்கு வேலை இருக்குதுடி. ஏக்கா எனக்கும் தான்க்கா வேலை இருக்குது. அவளை என்னால சமாளிக்கவே முடியல. என் நாத்தனார என் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்றான், நீ உன் வீட்டுக்கு போ, நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ எங்க வீட்டுல என்ன தெரியுமா பண்றாங்க? எனக்கு தெரியாம என் புருஷனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். சூப்பர் டி அம்மா, இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்துக்கிறாங்க. என்னடி ரொம்ப திமிரு அவனுக்கு? நான் இங்க என் வாழ்க்கையை பத்தி பேசிக்கிறேன், நீ நாடானா என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிறியா? அம்மா தாயே, உன்னை வச்சு நாங்க ஒன்றும் காமெடி பண்ணல, உன்னை நீ தான் காமெடி பண்ணிக்கிற. ஊரே உன்னை காமெடியா தான் பாக்குது. ஒழுங்கு மாதிரியே வீட்டு வேலை செஞ்சுட்டேன். உன் நாத்தனாருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இரு. ஆமாடி, அவ சொல்றத நீ கேளு, அவளுக்கு சப்போர்ட்டா இரு, சரியா? இல்லனா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு உன்னை துரத்திட்டு இன்னொரு மருமகளை கூட்டு வந்து வச்சுப்பாங்க. பண்ணுவாங்க. நான் என்ன அவுட்டுருவேனா? நான் நஷ்ட ஈடா எவ்வளவு கேட்பேன் தெரியுமா? அப்ப கூட வாழறதுக்கு வழி இல்ல, நஷ்ட ஈடா காசு எதனா கொடுப்பாங்களான்னு தான் பாக்குறேன். இங்க பாரு, உனக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லிட்டேன், நீ சொல்ற பேச்சு கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற. நீ என்ன பண்ணணும் தோண்டோ என்னன்னா பண்ணி தொலை. அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சா இரு, இல்லையா போயிடு. அவங்களாச்சும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஜாலியா இருக்கட்டும். உன்னை கட்டிக்கிட்டு பாவம் யாருக்குமே நீ நிம்மதியா சோறு ஆக்கி போட மாட்டேங்கிற, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னை அன்னைக்கே துரத்தி இருக்கணும். போனா போட்டோன்னு உன்னை வச்சிருந்தாங்க பத்தியா, அதான் தப்பு. அன்னைக்கு நானே இவெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி உன்னை இருக்க வச்ச மாதிரி எல்லாம் எங்க நேரம். இப்ப எங்க பேரு தான் கெட்டு போச்சு. ஒழுங்கு மரியாதையா சொல்றதை கேளுடி. நான் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன், சரியா? கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. ஏக்கா உங்களுக்குலாம் புரியுதா இல்லையாக்கா நான் சொல்றது? அவங்க என்ன ரொம்ப கொடுமை பண்றாங்கக்கா. மீன் கழுவி குழம்பு வையின்றாங்க, என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லா வேலையும் என்ன சொல்றாங்க. சரி, அப்போ உனக்கு என்ன தோணுதோ நீ அதையே செய்யுமா. அக்கா இது வேலைக்கு ஆகாதே, வா கிளம்பலாம். இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை எனக்கு ஐடியா கொடுங்க. ஓ மாமியாருக்கு வேணா ஐடியா கொடுக்குறேன், உனக்கெல்லாம் ஐடியா கொடுக்க முடியாது இதுக்கு மேல.